வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வள்ளி கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவு தான் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு. இது வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது சர்க்கரை வள்ளி கிழங்கு வெறுமனே அவித்து குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் அதில் கலந்து சாப்பிடுவாங்க, தொட்டு சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக நம்ம இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வாரத்தில் ஒரு தடவையாவது சீசன் முடிகிறதுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு காரணம் சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, பீட்டா கரோட்டின், மேங்கனீஸ், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, இது அனைத்துமே சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருந்திருக்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைத்து சீராக வைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும், ரத்த நாளங்கள் சீராக செயல்படுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஆரம்பிச்சு அதிக ரத்த அழுத்தம் இருக்கிற வரைக்கும் அனைவருமே எடுத்துக்கலாம். அதாவது லோ பிபி, ஹை பிபி, குறை ரத்த அழுத்தம், அதிக ரத்த அழுத்தம், அது மாதிரி லோ பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் யாராக இருந்தாலும் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது பிபி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். கொழுப்பு படிவு இருக்காது. ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். குடல் மேலாண்மை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஏராளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. இது குடலினுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மையை கொண்டது. இதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு கழிவுகள், கிருமிகளை வெளியேற்றும். அதனால உணவுகள் நமக்கு தங்காது, கழிவுகள்லாம் தங்காது. உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும், கழிவுகள் வெளியேற்றப்படும். ஸோ அப்போ குடலினுடைய அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதால இது அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்க்கறதன் மூலமாக இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இதய தசைகளையும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மேம்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ரத்த நாளங்களில் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாமல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்துக்கிறதால ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் கொழுப்பு படிவுகள் எதுவும் இல்லாதால சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். ரத்த சுழற்சி இதயத்தின் மூலமாக கரெக்டான லெவலில் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வலுவிழந்து போகுது, இதய தசைகளில் வீக்கம் இதய தசைகள் வலுவிழந்து போகுது, தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய இனிப்பு சுவையின் காரணமாக பலர் சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில சர்க்கரை வள்ளிக்கிழங்குல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடை கொண்டிருக்கு. கிளைசமிக் குறியீடுனா என்னென்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் குறியீடு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொண்டு இருக்கிறதுல இதை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ் அளவோடு சாப்பிடும்போது பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது நம்மளுடைய இம்யூன் பவர் குறைஞ்சிருக்கிறது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய குறைபாட்டு காரணமாக தான். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், விட்டமின் பி, இரும்பு சத்து, இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். ஸோ இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், தலைவலி, சளி பிரச்சனை எல்லாம் கியூர் பண்ணிக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக்கலாம். புற்றுநோய் எல்லாம் எதிர்த்து போராடலாம். உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலின் மேற்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா மருந்து போட்டு சரி செஞ்சிடலாம். ஆனால் உடலினுடைய உட்பகுதியில் காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஆறுவது சற்று கடினம். ஸோ அந்த மாதிரி டைமில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது உடலினுடைய உட்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய தன்மை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி தான் நம்மளுடைய குடல் புண்கள், அந்த அல்சர் பிரச்சனை, வயிற்று புண்கள், வாயு புண்கள் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுதான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொண்டிருக்கு. புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாகவே தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடும். புற்றுநோய் செல்கள் உருவாகுவதை தடுக்கக்கூடிய தன்மை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கிறதுனால புற்றுநோய் நம்மளுடைய உடலில் பரவாது. முதல்ல புற்றுநோய் நம்மை தாக்கவே தாக்காது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் எப்போதுமே இளமையாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராட
ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறதால இளம் வயதிலேயே தோன்றக்கூடிய சுருக்கங்களை சரி பண்ணிக்கலாம். இதனால் முகமானது சுருக்கங்கள் இல்லாமல் அழகாக தெரிய ஆரம்பிக்கும். சுருக்கங்களை வராமலும் நம்ம வந்து தடுத்துக்கலாம். முகப்பொருட்கள் இருக்காது. பிளாக் பிம்பிள்ஸ், கண் கரும்புருளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள் எதுவுமே இருக்காது. சர்க்கரை விளக்கில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சருமத்தில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகள் அது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். இறந்த செல்கள், அழுக்குகள், கிருமிகள் எல்லாத்தையும் வெளியேற்றதால நம்ம வந்து இளமையாக தெரிய ஆரம்பிப்போம். நம்மளோட ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு எங்கே தெரியும். நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்து சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கிறது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. நமது சுவாசத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது நம்மளுடைய நுரையீரல் தான். ஸோ இப்படிப்பட்ட நுரையீரலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும். அதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். நுரையீரலில் ஏற்படக்கூடிய எம்சிமா நோயை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்குது. அதே போல் மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமங்களை சரி பண்ணும். ஆஸ்துமா பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சரி பண்ணிடும். குறிப்பாக வந்து நமக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னா உடலில் தேங்கிக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கியூர் பண்ணுறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். அனைத்து கிழங்குகளிலுமே சிறிதளவானது கொழுப்பு இருக்கும். ஆனால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கொழுப்பு வந்து கொஞ்சம் கூட கிடையாது. இதன் காரணமாக இது நம்மளுடைய உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை உடலில் சேராமல் தடுக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களையும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இதனால் உடல் எடையை கூட நம்ம கண்ட்ரோலாக வைத்துக்கலாம். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் குறைத்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் நமக்கு இருக்காது. எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கூடிய கால்சியம் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தசைகளினுடைய வளர்ச்சிக்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் பற்களினுடைய ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து மேம்படுத்தும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈறுகளில் ரத்த கசிவு போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. அதன் மூலமாக பற்கள் வீக்காக இருக்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. பற்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், மூட்டு அலர்ச்சி இந்த பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்துகிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தசைகளினுடைய இயல்பான சுருக்கங்களை வந்து மேம்படுத்தும். தசைகளில் எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும். ஏன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் செரிமானத்தில் சிக்கலை உண்டாக்கலாம். இது எப்போன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வரும். அதே போல் பச்சையாக சாப்பிடும்போது வாயு தொல்லையும் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் அது வந்து அளவோடு வந்து எடுத்துக்கணும். அது அளவோடு நீங்கள் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.